வாமிட் வர மாதிரி ஏதாவது ஃபீல் ஆகுதா? தலை தான் கொஞ்சம் பாரமா, கொஞ்சம் டயர்டா இருக்கு. சேஃபர் சைடுக்கு ஒரு எம்ஆர்ஐ எடுத்துடலாம். கையில ஸ்வெல்லிங் இருந்ததுன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே லலிதா, நத்திங் டு வரி. ஓகே மேடம். ஸ்வேதானே கூப்பிடுங்க. ஓகே ஸ்வேதா, தேங்க்யூ. வந்துட்டியா? நான் உனக்கு தான் ஃபோன் பண்ணலான்னு வந்தேன். வா. பவிஷி, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா ரெக்கவர் ஆயிடுவாங்க. நான் மட்டும்தாம்மா வந்திருக்கேன். முரளியோடைய பாட்டிக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை. நீ அப்போ கூட இல்லையா? நீ எங்கே போன? இல்லை, நான் வீட்டுக்கு போயிட்டேன். அவள் பக்கத்தில் மெஸ்ஸில் டிஃபன் சாப்பிட்றேன்ட்டு போனான். என்ன நடந்ததுன்னு கூட தெரில. லலிதா, ஆக்சுவலாக அங்கே என்ன ஆச்சு? உங்களுக்கு ஓகே என்ன சொல்லுங்கள், இல்லைனா வில் டாக் லேட்டர். நான் டெய்லி டின்னர் பகவதி மெஸ்ல தான் சாப்பிடுவேன். ஓல்டு மில் ரோட் வழியா தான் வந்துட்டு இருந்தேன். இந்த ரோடு யூஸ்வலாவே கொஞ்சம் அபேண்டண்டா தான் இருக்கும். ஒரு பியர் பாட்டில் வந்து வண்டி மேலே விழுந்துச்சு. வண்டியை உடனே பிரேக் அடிச்சிட்டேன். ரெண்டு சைடுல இருந்துமே பியர் பாட்டில தூக்கி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த பாட்டில் என் தலையில விழுந்து அடிச்சிருச்சு. கண்ணை முழிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தேன். நான் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். வேறு ஏதாச்சும் இருந்தால் கால் பண்ணுங்க. ப்ளீஸ் டேக் கேர் லலிதா. சரி, ஓகே சார். கூடியே இரு. சரிங்க சார், ஓகே. முரளியோட ஆட்சிக்கு என்னாச்சு? எனக்கும் தெரியல லலிதா. கால் பண்ணி பார்க்குறேன். ஏதாச்சும் தகவல் சொன்னானா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே சார். டயாலிசிஸ்ல இருக்கிற பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டல்ல இருந்து யாருக்கும் தெரியாம வெளியில கூட்டிட்டு போயிருக்கீங்க. என்ன சார் இது? நீங்களே இப்படி பொறுப்பு இல்லாம இருந்தா அப்படி? அப்புறம் இப்ப எமர்ஜென்சின்னு மட்டும் இங்க வந்திருக்கீங்க. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி டாக்டர். இப்போ அவங்க எப்படி இருக்காங்க? டயாலிசிஸை இனிமே எப்பவும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. இப்போ அவங்களுக்கு வந்திருக்கிற கண்டிஷன் பேரு யுரேமியா. அவங்களுக்கு சீக்கிரமே கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியே ஆகணும். நான் அதுக்கு தான் பணம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். காசெல்லாம் செகண்டரி தாங்க. முதல்ல ஹெல்த்தி கிட்னி டோனர் கிடைக்கணும். சீக்கிரமா டோனர் அரேஞ்ச் பண்ற வழியை பாருங்க. சார் ஓகே தானே? தேங்க்யூ டாக்டர். வாட்சிக்கு இப்போ எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்ல சார். ஆட்சிக்கு சீக்கிரமாகவே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பணத்துக்கெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன்ல. கவர்மெண்ட் லிஸ்ட் படி போனால் 3-4 வருஷம் ஆகும்னு சொல்கிறாங்க. காசு கூட ரெடி பண்ணிக்கலாம் சார். ஆனால் அது வரைக்கும் ஆட்சி ரோட் இருக்கிறோம் சார். புரியுது. நான் டாக்டருங்கிட்ட பேசுகிறேன். வாட்சியை கொஞ்சம் டயாலிசிஸ் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ண சொல்லு. லைஃப்பில் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற விஷயங்களுக்கு மட்டும்தான் நம்ம கவலைப்படணும். நம்ம கண்ட்ரோலில் இல்லாத விஷயங்களை யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாத. ஓகே சார். லலிதா பார்த்தீங்களா சார்? இப்போ எப்படி இருக்கா? ஷீ இஸ் ஃபைன். மறக்காம